Good morning, everyone. கண்டினியூஸாக உங்களுக்கே கிளாஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டெபாசிட் இன் கோர்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நாய்ஸியாக இருக்குது, இங்கே ஒரு ரோடு போடுறாங்க பக்கத்தில். ஸோ நாய்ஸியாக இருக்குது. நான் கொஞ்சம் இன்னும் சத்தமாக பேசுகிறேன். உங்களுக்கு ஏதாவது இன்கன்வீனியன்ட் இருந்தால் உங்களோட சேட் இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள், சரியா? சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து deposit in court. So deposit in court, as you all know, we are now discussing with regard to mortgage. So அப்போ mortgage சம்பந்தமா என்ன சார் டெபாசிட் பண்ணுவோம் கோர்ட்ல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? The mortgager would deposit the mortgage money, that is principal along with interest in court. அதுதான் deposit in court இல்லையா? ஏன்னா mortgage அப்போ அவர் தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை செக்யூரிட்டியை வச்சு இவோட obtained some money இல்லையா? ஸோ not at all times this would be necessary. எல்லா நேரங்கள்லையுமே இந்த செக்ஷன் அப்ளை ஆகும் இல்லை தேவைப்படும்னு சொல்ல முடியாது. எப்போ தேவைப்படும்னா when the mortgagee is trying to take advantage of this, mortgager is ready to repay the debt but mortgagee is willfully refusing to collect the amount. அப்போ mortgager தான் வந்து genuine person that I have been ready to repay that amount and redeem my property அப்படிங்கிறத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அவருக்கு என்ன தேவை? ஏதாவது ஒரு ஃபோரம் தேவை இல்லையா? அதாவது மார்க்கேஜர் சொல்ற இந்த வெளியில இருக்கவங்களுக்கு தெரிவிக்கணும்னு நினைக்கிறாரு. என்ன தெரிவிக்கணும்னு நினைக்கிறாரு? ஐ ஆம் ரெடி டு ரீபே த மார்க்கேஜ் டெப்ட் அண்ட் டு redeem my property, but this person is not ready to collect or I could not locate that person. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வரலாம். ஸோ அப்போ அந்த மாதிரியான டைம்ல he should deposit that amount in court to pay his genuinity, சரியா? பட் நார்மலா என்ன பண்ணுவோம்னா with regard to mortgage debt, principal interest டைரக்டா மார்கேஜ் கிட்ட கொடுத்துட்டு தான் ப்ராப்பர்ட்டியை ரீடீம் பண்ணுவோம். say for example the mortgagee is a banker, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க்ல எல்லா இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் எல்லாத்தையும் பே பண்ணிட்டு என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் எல்லாம் கலெக்ட் பண்ணிடுவோம் இல்லையா? சில நேரங்களில் ஒரு பிரைவேட் பர்சனாக இருந்தால் வாங்காம கூட இருக்கலாம். வாங்காம இருந்து அதை அவங்க அட்வான்டேஜுக்கு அவங்க பயன்படுத்திக்க ட்ரை பண்ணலாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் they have the provision with regard to deposit in court, சரியா? ஸோ நார்மலாக பணத்தை எப்படி ரீபே பண்ணுவோம்னா பை டைரக்ட்லி பேயிங் த மார்கேஜி, அவரை பர்சனலாக பார்த்து by depositing that amount in the account of mortgagee we would do so. That is one aspect. And then otherwise we will file a suit for redemption that I am ready to pay the money but this person is not receiving, so let this court may order a suit for redemption அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அப்போ அதர் பார்ட்டிக்கு நோட்டீஸ் போகும். அவர் வந்து என்ன சொல்லுவார், இல்லை தட் மார்கேஜர் ஹாஸ் எக்ஸாஸ்டட் இஸ் ரைட் டு ரிடம்ஷன் அவருக்கு முடிஞ்சு போயிடுச்சு, அந்த டைம் பீரியட் எல்லாம் முடிஞ்சிச்சு, now it become an absolute sale, அந்த ப்ராப்பர்ட்டி என்னோட தான் மாறிடுச்சு அப்படிங்கிற say some kind of a defense would be taken by mortgagee. So first what are the ways in which a mortgager can pay the debt ன்னு பார்த்தீங்கன்னா 3 ways. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், டைரக்டா மார்கேஜ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றது the debt, பிரின்சிபல் டெப்ட் நான் எவ்வளவு வாங்கிக்கணும் அந்த அமௌண்ட்டை along with interest paying. ரெண்டாவது என்ன பண்றோம், ஃபைலிங் அ சூட் ஃபார் ரிடம்ஷன். ஸோ கோர்ட் அப்ரோச் பண்றோம், நான் என்னோட ப்ராப்பர்ட்டியை திருப்பி இது பண்றது கோர்ட் ஷுட் பாஸ் அ டிகிரி அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ அந்த டிகிரிலேயே என்ன பண்றோம், ஆஸ் அ subsequent to the degree we are depositing or handing over the money to the mortgage. That is one way. And the third way தான் நான் இப்போ பார்க்க போறேன் இந்த செக்ஷன். The third way is by depositing the amount in court, சரியா? So take your barracks section 83, power to deposit in court money due on mortgage. So this power is vested with whom அப்படின்னு பார்த்தீங்கன்னா this power is vested with mortgager. ஏன்னா mortgager தான் என்ன பண்ணிருக்காரு, தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை செக்யூரிட்டியை வச்சுட்டு he has obtained a loan. So this power to deposit in court money due on mortgage is with the mortgager, சரியா? Section 83, at any time after the principal money payable in respect of any mortgage has become due and before a suit for redemption of the mortgaged property is barred and the mortgagor or any other person entitled to institute such suit may deposit in any court in which he might have instituted such suit to the account of the mortgagee the amount remaining due on the mortgage. So
எப்போ இந்த மாதிரி கோர்ட்டை டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்னு செக்ஷன் சொல்லுதுன்னா அட் எனி டைம் ஆஃப்டர் த பிரின்சிபல் மணி ஹஸ் பிகம் டியூ. சரியா? payable in respect of the mortgage and before two criteria or two conditions have been mentioned in this section for depositing the mortgage debt in court. So என்ன ரெண்டு conditions அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று it should be become due, அதாவது நான் கொடுக்க வேண்டிய காலம் வந்துருச்சு, மார்ட்கேஜார் நான் பணம் செலுத்த வேண்டிய காலம் வந்துருச்சு அப்படிங்கிற அந்த பீரியட் should have been completed. ஸோ அப்போ அந்த மாதிரி டைம், தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் criteria or second condition mentioned under this section is that a suit for redemption should not be barred. அது என்ன சார் should not be barred அப்படின்னா, even though right of redemption is an indefeasible right of the mortgagor, it is subjected to the law of limitation. அவருடைய ரைட் டு ரீடீம் இஸ் இன்டிஃபீசிபிள் ரைட் தான், பட் அந்த மார்ட்கேஜ் இதுல ஒரு பீரியட் போட்டுருக்கு, அந்த பீரியடுக்குள்ள நீங்க ரீடீம் பண்ணணும். அதர்வைஸ் திஸ் வுட் பி கன்சிடர்ட் as an absolute sale. Say for example, mortgage is a என்ன kind of mortgage? First simple mortgage by conditional sale. Say for example, the mortgage is a mortgage by conditional sale. ஸோ அப்போ அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஆஸ்டென்சிபிளா சேல் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறமா ஆன் ஃபெயிலியர் ஆஃப் ரீபேமெண்ட் ஆஃப் த மணி this would be deemed to be என்னது அப்சல்யூட் சேல் இருக்கு. ஸோ அதனால அதன் அடிப்படையில மார்ட்கேஜி என்ன பண்ணிருக்காரு, ஆஃப்டர் தட் பர்டிகுலர் பீரியட் ஹஸ் பீன் lapsed, he is sending a notice stating that I am going to take steps to convert this to an absolute sale deed. So kindly you come and pay the money and get back your property அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, இன்டிமேட் பண்றாரு. அது பண்ணியும் கூட, அப்படியெல்லாம் சொல்லியும் கூட மார்ட்கேஜர் என்ன பண்ணல, அவர் ரிடம்ஷன் பண்றதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்ஸுமே எடுக்கல. அதுதான் தட் இஸ் வாட் தி செக்ஷன் சேஸ். இஃப் தி ரைட் ஃபார் ரீடீமிங் தி ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் பார்ட். புரியுதா? ஸோ அப்போ அந்த ஸ்டில் தி ரைட் டு ரிடம்ஷன் ஷுட் எக்ஸிஸ்ட். ரைட் டு ரிடம்ஷன் என்ன ஆயிடுச்சு, பார் ஆயிடுச்சு. இட் மே பி பார்ட் பை தி ஆக்ட் ஆஃப் பார்ட்டி ஆர் பை கெட்டிங் எ டிக்ரி இன் த கோர்ட். ஃபார் எக்ஸாம்பிள், மார்ட்கேஜ் என்ன பண்ணிட்டாரு, கோர்ட் அப்ரோச் பண்ணி எஸ் அப்டைன்ட் எ டிக்ரி ஃபார் ஃபோர்க்ளோஷர் ஆர் சேல். அப்போ ரைட் டு ரிடம்ஷன் என்ன ஆயிடும், பார் ஆயிடும் இல்லையா? ஸோ அப்போ எப்போ கோர்ட்ல டெபாசிட் பண்ண முடியும் மணின்னு பாத்தீங்கன்னா, டூ கிரைட்டீரியா ஷுட் பி தேர் டு பி ஃபுல்ஃபில்ட். ஃபர்ஸ்ட், பிரின்சிபல் மணி டு பிகம் டியூ, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அண்ட் த செகண்ட் கண்டிஷன் இஸ் ரைட் டு ரிடம்ஷன் ஷுட் நாட் பி பார்டு. அது காலாவதி ஆயிடுச்சுன்னா then there is a no question as with regard to the right over the mortgage property. ரைட் டு ரிடம்ஷன் பார் ஆயிடுச்சுன்னா மார்ட்கேஜருக்கு அந்த சொத்தின் மேல இருக்கக்கூடிய உரிமை என்ன ஆயிடும், காலாவதி ஆயிடும். ஸோ அப்போ அந்த சொத்தின் மேல் இருக்கும் உரிமை காலாவதி ஆன பின்பு அவர் என்ன பண்ண முடியாது, இந்த சொத்து என்னோடது தான், நான் அது சம்பந்தமா இந்த கோர்ட்ல மணியை டெபாசிட் பண்றேன், ஸோ லெட் திஸ் கோர்ட் அக்செப்ட் திஸ் மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. சரியா? ஸோ டெபாசிட், பவர் டு டெபாசிட் இன் கோர்ட் மணி டியூ ஆன் மார்ட்கேஜ் செக்ஷனை பார்க்கும்போது இட் இஸ் அ பவர் அப்படின்னு தெரியுது. பட் திஸ் பவர் இஸ் ஆல்சோ சப்ஜெக்ட் டு டூ கண்டிஷன்ஸ். அதை எப்பயும் மறந்துடக்கூடாது. சரியா? வாட் ஆர் தோஸ் டூ கண்டிஷன்ஸ்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஒன்லி ஆஃப்டர் த பிரின்சிபல் மணி ஹஸ் பிகம் டியூ the mortgagor can deposit the amount in court. That is point number one. Point number two is the right to redemption should not be barred. அது எப்படி வேணாலும் பார் ஆயிருக்கலாம், by act of parties or by the mortgagee going and getting a decree for foreclosure or sale. ஸோ அது மூலியமாவும் ரைட் டு ரிடம்ஷன் என்ன ஆயிடும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒன்ஸ் a decree for sale has been ordered, the decree for foreclosure has been ordered அப்படின்னா that means it is, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், redemption and foreclosure are coextensive. Section redemption, right to redemption section 56 லாம் பார்த்தோம் இல்லையா? அப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த கொஸ்டினை எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்லியிருந்தேன், redemption and foreclosure are coextensive in nature அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ ஒன்ஸ் foreclosure or sale ஆர்டர் ஆயிடுச்சுன்னா ரிடம்ஷனை எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஸோ ரிடம்ஷன் எக்ஸசைஸ் பண்ண முடியாதுன்னா யூ ஹவ் பீன் giving up your right over the mortgaged property, so you cannot deposit the court fee. சரியா? சரி. ஸோ நான் இப்போ இந்த செக்ஷனை மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கிறேன். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை திருப்பி படிக்கிறேன், கவனிங்க. செக்ஷன் 83, பவர் டு டெபாசிட் இன் கோர்ட் மணி டியூ ஆன் மார்ட்கேஜ் at any time after the principal money payable in respect of any mortgage property has become due and before a suit for redemption of the mortgage property is barred, the mortgagor or any other person entitled to institute such suit may deposit in any court in which he might have instituted such suit
to the account of the mortgagee the amount remaining due on the mortgage. So after these two conditions is fulfilled, either the mortgagor or any person authorized by him may deposit the mortgage debt in court concerned. எந்த கோர்ட் அந்த மார்கேஜை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு அத்தாரிட்டி இருக்கோ, எந்த கோர்ட்ல ஒரு சூட் ஃபார் ரிடம்ஷன் ஃபைல் பண்ணிருப்பாரோ அந்த கோர்ட்ல மார்கேஜர் ஹேஸ் டு டெபாசிட் த அமௌண்ட் டியூ இன் மார்கேஜ். சரியா? அதுதான் வந்து செக்ஷன் 83 உடைய டெஃபினிஷன் பார்ட். தென் paragraph 2 says right to money deposited by mortgagor. First என்ன சொல்லிட்டாங்க, how that money is to be deposited and after fulfilling what conditions it should be deposited அப்படிங்கறத first they have explained. Then அந்த டெபாசிட் பண்ண மணில என்ன ரைட் இருக்கு அப்படிங்கறத செகண்ட் பேரால எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது என்னன்னு பார்ப்போம். ஓகே, ரைட் டு மணி டெபாசிட்டட் பை mortgagor. The court shall thereupon cause written notice of the deposit to be served on the mortgagee, and the mortgagee may, on presenting a petition verified in manner prescribed by law for verification of claims, stating the amount then due on the mortgage and his willingness to accept the money so deposited in full discharge of such amount, and on depositing in the same court the mortgage deed and all documents in his possession or power relating to the mortgaged property, apply for and receive the money and the mortgage deed and all such other documents so deposited shall be delivered to the mortgagor or such person as aforesaid. Simple. Court this section என்ன சொல்லுதுன்னா, after the mortgagor has deposited the amount in the concerned court, so the court what it should do அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it should send a thereupon, after depositing the money by the mortgagor, thereupon the court should give a written notice to the mortgagee stating that this person by virtue of this mortgage deed had deposited this much of amount in this court concerned. So now the burden shift on the mortgagee. So mortgagee like filing a written statement. இப்போ mortgagor ஃபைல் பண்ண டெபாசிட் பண்ண மணி ஒரு பிளைண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கேஸா இருந்தா அதை எப்படி சொல்லுவோம், ஒரு பிளைண்டிஃப் கோர்ட்டர், பிளைண்டிஃப்னா மனுதாரர். சரியா? சிவில் கேசஸ்ல பிளைண்டிஃப்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இப்போ இந்த கன்சர்ன்ட் ஆஸ்பெக்ட்ல கோர்ட் யார் அப்ரோச் பண்ணிருக்கா, மார்ட்கேஜர் அப்ரோச் பண்ணிருக்காரு. எதுக்காக அப்ரோச் பண்ணிருக்காரு, கோர்ட் ஃபீயை டெபாசிட் பண்றதுக்காக அப்ரோச் பண்ணிருக்காரு. ஸோ கோர்ட் ஆஃப்டர் கோயிங் த்ரூ த மார்ட்கேஜ் டீட் அண்ட் ஆஃப்டர் என்ஷூரிங் த கரெக்ட்னஸ் ஆஃப் it should order a written notice to the mortgagee. அப்போ கோர்ட்ல இருந்து ஒரு ரிட்டன் நோட்டீஸ் போகும் stating that such a person claiming to be the mortgagor of you has deposited this much amount as a principal and interest with regard to the mortgaged property அப்படிங்கறத டீடைலா போட்டு a court notice would have been sent to that person, and the mortgagee should like filing a written statement. Written statement தமிழ்ல எழுத்துப்பூர்வ பதில் மனுன்னு அர்த்தம். சரியா? வாதம் பிரதிவாதம்னு சொல்லுவோம் இல்லையா, பிளைண்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ அது மாதிரி இவர் என்ன பண்ணணும், மார்ட்கேஜி should say that as far as my records this is the interest that has been due and this is what the principal money lent by me by way of check so and so or by way of so and so, so total amount due is this much அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு தகவல் தெரிவிக்கணும். அந்த ரெண்டுமே ஒத்து போச்சு அப்படின்னா he can file a petition stating that the court may permit me to withdraw the entire amount in full discharge of the debt. Partial discharge of the debt கிடையாது. சரியா? ஏன்னா கோர்ட்டுடைய பவர் வித் ரிகார்ட் டு திஸ் செக்ஷன் இஸ் a ministerial பவர். அஜுடிகேட்டிங் பவர் கிடையாது. என்ன பவர் கிடையாது, அஜுடிகேட்டிங் பவர் கிடையாது, மினிஸ்டீரியல் பவர். அஜுடிகேட்டிங் பவர்னா சரியா தப்பா, இவர் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா, கொடுக்கணும்னா எவ்வளவு கொடுக்கணும், இல்ல இவருக்கு தான் கொடுக்கணுமா இல்ல கொடுக்க வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு பேரு அஜுடிகேட்டிங் பவர். பட் த பவர் ஆஃப் த கோர்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் செக்ஷன் 83 இஸ் ஒன்லி மினிஸ்டீரியல் பவர். என்ன, ஒரு நம்பகமான ஒரு நடுநிலையாளர் மாதிரி கோர்ட்டு மார்ட்கேஜருடைய பணத்தை வாங்கிக்கிட்டு மார்ட்கேஜுக்கு நோட்டீஸ் அனுப்பி அது மூலியமா இந்த ப்ராப்ளமை செட்டில் பண்றதே தவிர கோர்ட் இதுல என்ன பண்ணல, இட் இஸ் நாட் அஜுடிகேட்டிங் த கிளைம். இவ்வளவுதான் பிரின்சிபல் அமௌண்டா, இல்ல இன்ட்ரெஸ்ட் நீ இவ்வளவு பே பண்ணிட்டியா இல்ல பே பண்ணலையா, அதெல்லாம் கோர்ட்டுடைய ரோல் கிடையாது. திஸ் இஸ் நாட் for the court to decide under section 83. It is doing only the ministerial work. It is not adjudicating any claim or dispute. சரியா? ஸோ அப்போ மார்ட்கேஜி அதை ஏத்துக்கிட்டு இந்த பணத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா he has to file an application in the form of plaint stating that this is the amount due and due. ஸோ இவர் இவ்வளவு கட்டியிருக்காரு, நான் அதை எடுத்துக்கிறேன், இனிமேல்
எனக்கும் அவருக்கும் இந்த மார்ட்கேஜ் சம்பந்தமா எந்த ஒரு இதுவும் கிடையாது. As a full discharge, the word used in this section is a full discharge. If the mortgagee is going to take the money, we should take it in full. He cannot claim partially into it. அதுல பாதி உண்மை, அவர் எனக்கு தர வேண்டிய பணத்துல இது ஒரு 90% அதெல்லாம் நான் இதை எடுத்துக்கிறேன். நோ, such kind of right is not allowed to the mortgagee under this section. அப்போ அவர் என்ன பண்ணலாம், வேற ஒரு சூட்டை ஃபைல் பண்ணி he can file a case for a recovery of mortgage money or etc etc. But with regard to this section, it is only depositing and collecting, that's all. சரியா? ஸோ ஸோ மார்ட்கேஜி அவர் ஒத்துக்கிட்டாரு, சரி நான் இதை எடுத்துக்கிறேன், அவர் கரெக்டாக தான் டெபாசிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணா, along with this petition he has to hand over all the original documents collected by him in condition to the mortgage. ஸோ அப்போ மார்ட்கேஜ் உடைய அந்த ஒரிஜினல் டீடு பிளஸ் அதுக்காக அவர் கலெக்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் தட் கன்சர்ன்ட் இமூவல் ப்ராப்பர்ட்டி விச் ஹஸ் பீன் கெப்ட் as a security. இல்லையா? மார்ட்கேஜ்னால எப்பவுமே என்ன ஞாபகம் வச்சுக்கணும், மார்ட்கேஜ் இஸ் நத்திங் பட், அந்த டெஃபினிஷனை இந்நேரம் உங்களுக்கு மனசுக்குள்ள வந்திருக்கணும். மார்ட்கேஜ் இஸ் a transfer of interest in specific immovable property for the purpose of securing the payment of money advanced. சரியா? அப்போ கொடுத்த பணத்திற்காக ஒரு அசையா சொத்தை செக்யூரிட்டியாக, தமிழ்ல தெரியல, செக்யூரிட்டியா வாங்கி வச்சுட்டு கொடுக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷனுக்கு பேர் தான் மார்ட்கேஜ். ஸோ ஆஃப்டர் அக்செப்டிங் ஒன்லி திஸ் மச் அமௌண்ட் இஸ் டியூ, த மார்ட்கேஜி has to hand over all the originals concerned with regard to this mortgage before the court. And court என்ன பண்ணும், அவர் பணத்தை எடுத்துக்கிறதுக்கு அனுமதி வழங்கும். அதே மாதிரி மார்ட்கேஜார் கிட்ட அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அலாங் வித் ஒரிஜினல் மார்ட்கேஜ் டீட், அப்புறமா என்னென்னலாம் மார்ட்கேஜார் டெபாசிட் பண்ணியிருந்தாரோ பேரண்ட் டாக்குமெண்ட், ஒரிஜினல் டாக்குமெண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, பட்டா சிட்டா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, வாட் ஆல் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் pertaining to this mortgage deed should be handed over in original to the mortgagor by the mortgagee. சரியா? That is what this section says. So then last paragraph of section 83, where the mortgagee is in possession of the mortgaged property, the court shall, before paying to him the amount so deposited, direct him to deliver possession thereof to the mortgagor under the cost of the mortgagor, either to retransfer the mortgaged property to the mortgagor or to such third person as the mortgagor may direct, or to execute and where the mortgage has been effected by a registered instrument, have registered an acknowledgement in writing that any right in derogation of the mortgager's interest transferred to the mortgagee has been extinguished. Last paragraph என்ன சொல்றாங்கன்னா, if it is a usufructuary mortgage, என்ன பண்ணணும், பொசஷனையும் திருப்பி வேக்கன்ட் பொசிஷனா கொடுத்துடணும். பிகாஸ் as I said, it is like discharging in full. Mortgagee is discharging his rights in total, no partial discharge allowed under this section. So அப்போ ஒரு usufructuary mortgageனா என்னன்னு பார்த்தோம், mortgagee would be put into possession. So இப்போ இந்த மாதிரி ஒரு கேஸ்ல mortgager இந்த மாதிரி போட்டு ஒரு டெபாசிட் பண்ணிருக்காரு. அப்போ mortgagee மேல சொன்ன பேராகிராஃபை தவிர எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணணும், he has to vacate that premises and hand over the vacant possession. அதுக்கு பேரு வேக்கன்ட் பொசிஷன் சொல்லுவோம். காலியா எப்படி அந்த ப்ராப்பர்ட்டி அவர் வரதுக்கு முன்னாடி காலியா அவர் உள்ள போனாரோ அதே மாதிரி காலி பண்ணி அவர் அதை மார்ட்கேஜார் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றதுதான் லாஸ்ட் செக்ஷன். சில நேரங்கள்ல பொசஷனை டைரக்டா மார்ட்கேஜார் கிட்ட கொடுக்காம அவர் என்ன பண்ணலாம், மார்ட்கேஜார் சொல்லக்கூடிய வேற ஒருத்தர் கிட்ட பொசஷனையோ இல்ல மற்றபடி ரீட்ரான்ஸ்பரோ பண்ணிடலாம். அதுக்கு ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டோ ஏதோ பண்ணணும் அப்படின்னா அது மார்ட்கேஜருடைய செலவுல பண்ணணும். அப்புறம் லாஸ்ட் டூ லைன்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இஃப் இட் இஸ் அ மார்ட்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ், அதாவது எம்ஓடின்னு சொல்லுவோம். பேங்க்ல ஹவுசிங் லோன்லாம் வாங்கும் போது ஹவுசிங் லோன் வாங்கி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ற அன்னைக்கு அனதர் டிரான்சாக்ஷன் would be done. அது என்னன்னா எம்ஓடி, மெமரண்டம் ஆஃப் டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. யார் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னா, the purchaser and his banker who has lent the loan would enter into some kind of memorandum. சரியா? அப்போ once this has been settled அப்படின்னா again the banker, again the mortgagee has to make cancellation of deposit of title deeds அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து அந்த என்கம்பரன்ஸை என்ன பண்ணணும், சரி பண்ணி கொடுக்கணும். இல்லைன்னா அது ரெஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா, மார்ட்கேஜ் வாங்கும் போது நீங்க டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ் ரெஜிஸ்டர் பண்றது அந்த இதுல என்ன ஆகும், ரெஃப்ளெக்ட் ஆகும் என்கம்பரன்ஸ்ல. The housing loan has obtained by this person for this much amount by depositing
திஸ் டைட்டில் டீட்ஸ் அப்படிங்கிறது எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகும்? திருப்பி நாளைக்கு இன்னொருத்தருக்கு அது விற்கும் போது இது என்ன ஆகணும், கிளியர் பண்ணணும் இல்லையா? ஸோ அதையும் the mortgagee should do so at the cost of mortgager. சரியா? at the cost of mortgager. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே it should be done by the spending of mortgager, but the mortgagee is bound to do these kind of activities. So இதுதான் section 83, power to deposit in court money due on mortgage. இதுக்கு ரெண்டு important condition, principal amount should become due, and second condition, right to redemption should not be barred. இது ரெண்டு பார்த்தோம். அதுக்கப்புறமா தான் எப்படி டெபாசிட் பண்ணணும், டெபாசிட் பண்ணா மார்கேஜி அதை எப்படி அந்த பணத்தை எடுத்துக்கணும், எடுத்துக்கிறதா இருந்தால் ஃபுல் டிஸ்சார்ஜா எடுத்துக்கணும், அண்ட் யூ ஷுட் ஹேண்ட் ஓவர் பொசஷன், அண்ட் யூ ஷுட் ஹேண்ட் ஓவர் ஆல் டாக்குமெண்ட்ஸ் இன் ஒரிஜினல், அண்ட் யூ ஷுட் ஆல்சோ மேக் எனி deed if it is necessary under the law. So for example, நான் சொன்ன மாதிரி அது mortgage by deposit of title deeds ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, MOD ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை கேன்சல் பண்றதுக்கு மறுபடியும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் போகணும், அந்த MOD கேன்சல் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு. சரியா? ஸோ இதெல்லாம் யார் பண்ணணும், மார்கேஜி பண்ணணும், as a condition to withdraw the money deposited by the mortgagor in the court. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தான் he is entitled to take the money deposited by the mortgagor in court. சரியா? So this is what section 83. Now we will discuss section 84. ஏன்னா இது ரெண்டுமே வந்து கனெக்டட் செக்ஷன்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் ஒன்னா பார்த்தா உங்களுக்கு புரியும், அதுக்காக தான் செக்ஷன் 84, சின்ன செக்ஷன் தான். சரியா? இதை முடிச்சுட்டு ஐ வில் அன்மியூட் யூ so that you can raise your questions. Section 84, cessation of interest. Cessation, CESSATION. பேராக்ட் வாங்குங்க, பேராக்ட் இல்லாதவங்க நான் சொல்றதை கவனிங்க. சரியா? cessation of interest, section 84. cessation என்னன்னா ஸ்டாப்பிங், சீஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதோடைய ஒரு வெர்பு ஃபார்ம் தான் cessation. சரியா? செக்ஷன் 84, cessation of interest படிக்கிறேன், கவனிங்க. அதுக்கப்புறமா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றது இதுல இருக்கிறதா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் ரீட் and then I will explain what it has been mentioned in this section. Okay. Section 84, cessation of interest. When the mortgagor or such other person as aforesaid has tendered or deposited in court under section 83 the amount remaining due on the mortgage, interest on the principal money shall cease from the date of the tender, and in the case of a deposit, or in the case of a deposit where no previous tender of such amount has been made, as soon as the mortgagor or such other person as aforesaid has done all that has to be done by him to enable the mortgagee to take such amount out of court, and the notice required by section 83 has been served on the mortgagee. So it says, சிம்பிளா ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்போ ஒருத்தர் தன்னுடைய டியூ இவ்வளவுதான் மார்கேஜ் டீட் படி பிரின்சிபல், இன்ட்ரெஸ்ட் எக்ஸெட்ரா எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி கோர்ட்ல கொடுத்துட்டாரோ அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு சப்சிக்வெண்டா அவர் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுதோ, இல்ல அவரு இல்ல அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட அந்த பீரியடுக்கு இவர் என்ன பண்ண தேவையில்லை, இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ண தேவையில்லை. யாரு? மார்கேஜர். புரியுதா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் vested with the mortgagor by depositing the money in court. ஏன்னா இப்போ அவர் பணத்தை கோர்ட்ல கட்டிட்டாருன்னா அவர் என்ன சொல்லலாம், I have been expressed my interest to redeem my property by paying the mortgage debt that has been due along with the interest, but it is only for the default of the mortgagee in not collecting the money, so I cannot be made liable for the interest accumulating or accruing till his withdrawal. அவர் எடுப்பாரு 6 மாசம் கழிச்சு, எனக்கு தேவை கிடையாது, அவர்கிட்ட இருந்தா எப்படினாலும் நமக்கு வட்டி வரப்போகுது. a person might have obtained ஒரு 40 lakhs 50 lakhs வாங்கினா அதுக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்டே ஒரு 30,000 40,000 வரும். ஸோ இன்டைரக்ட்லி he cannot benefit by his own default. இல்லையா? எப்பவுமே இதை ஞாபகம் வச்சுக்கணும். டார்ட்ல படிச்ச ஒரு வார்த்தை, டார்ட் ஃபீசர். உங்களுக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருக்கலாம், டார்ட் ஃபீசர், TORTFAESOR, டார்ட் ஃபீசர். இந்த வேர்ட் ஞாபகம் இருக்கா? டார்ட் ஃபீசர்னா ராங் டூயர்னு அர்த்தம், தவறு இழைத்தவர். எவர் ஒருவர் தவறு இழைத்தாரோ அவர் அந்த சட்டத்தின் மூலமா அவருக்கு ஒரு நிவாரணம் வழங்குவதை அந்த சட்டம் அனுமதிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம டார்ட்ஸ்ல படிச்சிருக்கோம். தட் இஸ் காமன், wherever you go the law is same. சரியா? so wrong doer cannot seek remedy under for his own wrong. சரியா? அந்த மாதிரி வர ஒரு ஆஸ்பெக்ட் தான் இந்த
அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட் மாதிரி. ஏன் அப்படின்னா அவர் நினைச்சுக்கலாம், சரி எப்படினாலும் இவன் கொடுக்க போறான், நம்ம வாங்க மட்டும் அந்த எக்ஸ்ட்ரா 6 மாசத்துக்கு சேர்த்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா என்னாச்சு, மாசம் 30,000 ரூபாய்னா 1,80,000 I'm going to get. No, such kind of undue advantage is barred under section 84. So that is what section 84 says. So section 84 ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, டெபாசிட் பண்றதுக்கு பண்ணிட்டு you should also ensure notice contemplated under section 83 is served on the mortgagee அப்படிங்கறதையும் அவர் என்ஷூர் பண்ணிக்கணும். பிகாஸ் நம்ம செக்ஷன் 83 ல என்ன பார்த்தோம், ரிட்டர்ன் நோட்டீஸ் would be sent to the mortgagee by the court order இல்லையா. The court shall thereupon cause return notice of the deposit to be served on the mortgagee. So court என்ன பண்ணும், it will ask the mortgagor to send a written notice to be served on the mortgagee. அவருக்கு தெரியணும் இல்லையா, இந்த பணத்தை நான் டெபாசிட் பண்ணிருக்கேன் நீ வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நோட்டீஸையும் என்ன பண்ணிருக்கணும், மார்ட்கேஜர் சர்வ் பண்ணிருக்கணும். அப்படி சர்வ் பண்ணலைன்னா அப்போ கண்டிப்பா your interest pay பண்ணி தான் ஆகணும். சரியா, you should deposit as well as you should intimate that to the mortgagee in a proper manner. Then சரி, last two paragraph of section 84, provided that where the mortgagor has deposited such amount, மறுபடியும் படிக்கிறேன் ஒரு நிமிஷம், உங்கள யாரோ வெளில போயிட்டு வரீங்க. சரி, ஓகே. Provided that where the mortgagor has deposited such amount without having made a previous tender thereof and has subsequently withdrawn the same or any part thereof, interest on the principal money shall be payable from the date of such withdrawal. So once it has to be deposited, it should be deposited. ஏதோ ஒரு ரீசன்னால ஒரு பார்ட் அமௌண்ட்டை மார்ட்கேஜர் வித்ட்ரா பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா it should be adjusted with the interest அப்படின்னு சொல்றாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு உரிய இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதையும் சேர்த்து பிற்காலத்துல மார்ட்கேஜர் ஹேஸ் டு டெபாசிட் அப்படின்னு சொல்றாங்க. ஜெனரலி ஆஃப்டர் டெபாசிட்டிங் இஸ் ரைட் டு இன்ட்ரெஸ்ட் இஸ் ஸ்டாப்டு. பட் மார்ட்கேஜாரே என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பார்ட் அமௌண்ட்டை ஒரு பெட்டிஷன் போட்டு வித்ட்ரா பண்ணிருக்காங்க கோர்ட்டோட பர்மிஷனோட அப்படின்னா அந்த வித்ட்ரா பண்ண அமௌண்ட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை பிற்காலத்துல அவரு பே பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல சொல்லிட்டாங்களேங்கிறதுக்காக நோ ஐ வுட் நாட் பே அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் it is taken and utilized by the mortgagor. சரியா. Then last paragraph under this section, nothing in this section or in section 83 shall be deemed to deprive the mortgagee of his right to interest when there exists a contract that he shall be entitled to a reasonable notice before payment or tender of the mortgage money, and such notice has not been given before the making of the tender or deposit as the case may be. So இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன்ல ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு டெண்டர், another one is deposit. டெண்டர்னா என்னன்னா, you should express his wish stating that I am ready to repay, so you kindly give the bank details and everything and bring the originals along with you and I will pay the amount and you give all the originals அப்படிங்கறத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு தான் டெண்டர்னு பேரு. சரியா, I tender this to you அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி டெண்டர் ஆர் டெபாசிட். ஸோ in any those circumstances, either tendering or depositing, if that mortgage deed itself has the provision before tendering or before depositing, a notice has to be served in the manner contemplated under the deed. For example, என்ன போட்டிருக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுவோம் இல்லையா, என்ன போடுவோம், நீங்க அந்த வீட்டை காலி பண்றதா இருந்தா எனக்கு 3 months முன்னாடியே தெரிவிச்சிடணும், நோட்டீஸ் பி இஷ்யூட். அதே மாதிரி லேண்ட்லார்டுக்கு இந்த லேண்ட் தேவைப்படுது அப்படின்னா அவரும் 3 months முன்னாடி ப்ரையர் இன்டிமேஷன் கொடுக்கணும்னு போட்டிருக்கும். அதே மாதிரி மார்ட்கேஜ் டீட்லயும் இன் கேஸ் ஆஃப் டெண்டரிங் த மார்ட்கேஜ் மணி ஆர் இன் த கேஸ் ஆஃப் டெபாசிட்டிங் த கோர்ட் மணி, த மார்ட்கேஜார் ஷுட் மேக் 2 months notice in advance to the mortgagee அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னா that definitely such mortgagor should comply that condition of notice and other things. அந்த கம்ப்ளை பண்றதுக்கு தவறிட்டாரு அப்படின்னா அப்ப என்ன கிடையாது, அவர் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றது. பட் எனிவே லாஸ்ட் எக்ஸெப்ஷன் சேஸ் a person cannot be made liable in the absence of notice. சிம்பிள், அவ்வளவுதான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தெரியாம இந்த பணம் அவர் கொடுக்க போறாருன்னு எனக்கு தெரியல. Say for example, I am a mortgage. I don't know that this person is going to repay the money and I am also don't know after he has deposited that amount in court. அப்போ எனக்கு என்ன தேவைப்படும், I am எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு ரைட் இருக்கு. சரியா, திஸ் இஸ் வாட் செக்ஷன்
84 says so, cessation of interest. So section 83 என்ன பார்த்தோம், deposit of money in the court பார்த்தோம். Then section 84 பார்த்தோம். Next வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ டாபிக் redemption அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. செக்ஷன் 91ல இருந்து ஆரம்பிக்குது. இன் பிட்வீன் சில செக்ஷன்ஸ்லாம் ரிப்பீல்டு செக்ஷன்ஸ். ஸோ நான் அடுத்த செக்ஷன்ல அந்த புது விஷயத்த டிஸ்கஸ் பண்றேன். ஏன்னா இட் டேக்ஸ் சம் டைம் இல்லையா, அதுவும் ஒரு புது ஹெட்டிங். ஸோ இது பாதி விட்டுட்டு இன்னொருத்தவங்களுக்கு பாதி பண்ணா அது நல்லா இருக்காது. ஐ டோன்ட் நோ, மேபி யூ மைட் ஹாவ் அ கிளாஸ் டுமாரோ, தெரியல, டியூஸ்டே டைம் டேபிள் இருக்கும்னு நினைக்கிறேன், இது வரைக்கும் தெரியல. அப்படி ஏதாவது இருந்தால் உங்களுக்கு இன்டிமேட் பண்றேன். நவ் ஐ வில் அன்மியூட் யூ ஸோ தட் யூ கேன் ரைஸ் யுவர் டவுட்ஸ். சரியா? வழக்கம் போல தான் மைக் டெஸ்டிங் மாதிரி அன்மியூட் பண்ணிட்டேன். அன்மியூட் ஆகிட்டீங்க அப்படிங்கிறத யாராவது ஒரு சாட்லயோ இல்லை ஓரளவோ சொல்லுங்க, அன்மியூட் ஆகிட்டீங்கிறத. அது ஃபர்ஸ்ட். எஸ் சார். ஓகே, நல்லா சத்தமா சொன்னீங்க. ஓகே, இப்போ உங்களில் யாருக்காவது ஒருத்தர் இது வரைக்கும் எடுத்த டவுட்டோ இல்லை ஜென்ரலா ஏதாவது டவுட்டோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் மேம்படுத்தணும், இன்னும் பெட்டரா பண்ணணும் அப்படின்னா யூ கேன் டிஸ்கஸ். சாட் பாக்ஸ்ல கூட டைப் பண்ணலாம், சொல்றதுக்கு இதுவா இருக்கு அப்படின்னா, ஸோ தட் ஐ கேன் ரிப்ளை. இல்லை உங்களுடைய நீங்க சொந்தமா சொல்லணும்னா நீங்க டைரக்டா சொல்லலாம். சார், நீங்க இந்த அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்டோட கான்செப்ட் நீங்க சொன்னீங்கல்ல சார், இஸ் இட் applicable for both mortgagee and mortgagor? For example, just a doubt, sir. For example, let's say I know that this person is not paying rent for a period of time, and he is supposed to be living in my house. I'm the landlord. I know he's not paying rent, but I know if he does not pay rent for 6 months, then I get more money. அதுக்காகவே can I not say it? அது நம்ம லீஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் படிக்கும்போது அந்த லேண்ட்லார்ட் டெனன்ட் ரிலேஷன்ஷிப்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட்ங்கிற இந்த வேர்டு வந்து காமன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல நீங்க படிச்சிருப்பீங்க, குவாசி கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. செக்ஷன் 70ல ஒரு 5 செக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. அதுல வரக்கூடிய இந்த வேர்டு தான் இந்த அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட். இப்போ நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண செக்ஷன் 83 and 84 இஸ் ப்ரிவென்டிங் த மார்ட்கேஜர் ஃப்ரம் it is preventing the mortgagee from enriching in an unjust way. So this section covers only with regard to the aspect of mortgage. So அப்போ mortgagee வந்து என்ன பண்ண முடியாது, நான் வாங்காம இருந்தா அந்த பீரியடுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல முடியாது. நீங்க சொன்ன அந்த லேண்ட்லார்ட் டெனன்ட் ரிலேஷன்ஷிப்ல தட் இஸ் எக்ஸாக்ட்லி டிஃபரெண்ட், பிகாஸ் த மந்த்லி ரெண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு. நான் இந்த மாசம் வாடகை அடுத்த மாசம் கொடுத்தேங்கிறதுனால நான் என்ன பண்ண போறதில்ல, ஐ எம் நாட் கோயிங் டு பே இன்ட்ரெஸ்ட் ஃபார் தட் அமௌண்ட் இல்லையா. இல்லை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன், திஸ் ஜஸ்ட் அ காமன் டிஸ்கஷன். நான் தப்பா இருந்தா நீங்க சொல்லுங்க, நான் அதை திருத்திக்கிறேன். ஸோ லேண்ட்லார்ட் டெனன்ட் ரிலேஷன்ஷிப்ல நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி மாசம் வாடகை பிப்ரவரி மாசத்துல கொடுத்தேன் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ண போறதில்ல, ஐ எம் நாட் கோயிங் டு பே எனி எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட். ஆனா நீங்க சொன்ன அந்த விஷயம் எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேண்ட் லா அப்படின்னு ஒரு படிப்பீங்க, அதுல வந்து ஒரு ஆக்ட் படிப்பீங்க, ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல கிரவுண்ட்ஸ் ஃபார் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் கிரவுண்ட்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த கிரவுண்ட் இஸ் வில்ஃபுல் டிஃபால்ட். ஸோ வில்ஃபுல் டிஃபால்ட் இருந்துச்சுன்னா it is not necessary, it is for 2 months or 3 months, even a 1 month willful default is sufficient. every month 10th குள்ள பே பண்ணணும், ஆனா 20th ஆச்சு அது வரைக்கும் கூட பே பண்ணல அப்படின்னா அதை கூட ஒரு கிரவுண்டா வச்சு you can file a case for evicting the tenant. ஸோ அப்போ அந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டான்சஸ்ல நீங்க சொல்ற மாதிரி வேணும்னே லேண்ட்லார்ட் பண்றாரு டு மேக் திஸ் பர்சன் எவிக்ட் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேட் வரும்போது you should make a notice stating that I am ready to repay the I am ready to pay the rent, so you kindly collect, or since whenever I came to your house you are not there, kindly send your address or etc or account details அப்படிங்கறத அவர் ஏதாவது ஒரு வகையில ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ஒரு லெட்டராவோ இல்ல ஏதோ ஒரு வகையில போட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கணும் ஃபார் ஃபியூச்சர் ப்ரொடெக்ஷன். கேளுங்க, புரிஞ்சுதா நான் சொன்னது? கேள்வி கேட்டது எஸ் சார், புரிஞ்சது. எஸ், ஓகே, தேங்க் யூ சார். அதே மாதிரி வேற யாருக்காவது ஏதாவது இருந்தா கூட சொல்லுங்க. 100 செகண்ட்ஸ்.
சரி, இப்போ நான் ரைட்டாக பேசிட்டு இருக்கேன். டவுட் இருந்துச்சுன்னா நீங்க டைப் பண்ணுங்க, நான் நிப்பாட்டிக்கிறேன் பேசுறத, சரியா? ஸோ இப்போ இவங்க சொன்னாங்க பாத்தீங்கன்னா இந்த வேர்ட் அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட். ஸோ இதெல்லாம் தான் நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன், லா cannot ஃபங்க்ஷன் யூனிக்லி ஆர் செப்பரேட்லின்னு சொல்லுவேன். ஒரு ஆக்ட் மட்டும் தனியா இயங்குமா, இல்ல தனியா அதுல மட்டுமே நான் மாஸ்டர் பண்ணா போதுமா? நோ. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட் கான்ட்ராக்ட் ஆக்ட் வருது. ஸோ வாட் ஆர் ஆல் அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட்ங்கிறத அங்க நம்ம ஒரு 5 வகையான ஆஸ்பெக்ட் படிச்சிருப்போம் குவாசி கான்ட்ராக்ட்ல. அது தெரிஞ்சிருந்ததுன்னா இப்போ இதை டிஸ்கஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கு இல்லையா? அதுதான் நான் சொல்றது. ஆல்வேஸ் யூ ஷுட் ஹாவ் சர்டன் திங்ஸ் ரிகலெக்ஷன், மறுபடியும் ஒரு ரெஃப்ரெஷ் பண்றது, படிக்கிறது. இப்போ நமக்கு பிடிச்ச நாவலை நம்ம நிறைய வாட்டி படிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி பிடிச்ச ஆக்டோ இல்லை ஏதோ ஒரு ப்ரொவிஷனா நம்ம என்ன பண்ணணும், அந்த செமஸ்டர் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காம should try to refresh yourself. சரியா? ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தேன். சரி, ஓகே. ஸோ ஐம் கோயிங் டு எண்ட் த மீட்டிங். தேங்க் யூ எவ்ரி ஒன். ஹாவ் அ ஹாப்பி டே.